பல நூறு வருடங்களுக்கு முன்னாடி டிராகன்களை மனிதர்கள் கடவுளா பார்த்தாங்க. ஆனாலும் மனிதர்கள் எங்க கிட்ட இருந்து தூரமா வாழ்ந்து வந்தாங்க. இந்த உலகத்துல இன்னும் நிறைய கடவுள்களும் இருந்தாங்க. அவங்களுக்கு மனிதர்கள் பெயர்களும் வச்சிருந்தாங்க. தேவா, அசுரா, யசாகா, காந்தர்வா, கருடா மற்றும் மகோரகா. அந்த கடவுள்களை எல்லாரும் அஷ்டசேனான்னு சொல்லுவாங்க. அஷ்டசேனா கடவுள்கள் அவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிட்டாங்க. பெருமைக்காகவோ மரியாதைக்காகவோ அவங்களோட சக்திகளை பயன்படுத்தி பல தேசங்களை ஆக்கிரமிச்சாங்க. இந்த உலகத்துல கடவுள்கள் போலவே அரக்கர்களும் அசுரர்களும் இருந்தாங்க. அவங்க எல்லாரையும் தீய சக்தின்னு சொல்லுவாங்க. ஒரு சில மனிதர்கள் மிகவும் சக்தி வாய்ந்தவங்களா இருந்தாங்க. ராபர்ட் மெக்கான்கிற மனிதர் பல தீய சக்திகளை அவரோட கட்டுப்பாட்டில் வச்சிருந்தாரு. அந்த தீய சக்திகளை புனித நூலை தேடுறதுக்காக பயன்படுத்தினாரு. டிராகன் குலத்தை சேர்ந்த வீரர்கள் நம்ம வீரர்களை விட வலிமையா இருக்காங்க போல தளபதி. போர் தொடக்கத்திலிருந்தே நம்மளுடைய வீரர்கள் அவங்கள சமாளிக்க முடியாம கஷ்டப்படுறாங்க. டிராகன் வீரர்கள் ரொம்பவும் வலிமையா இருக்காங்க. தளபதி, நீங்க எதிரிகளை ரொம்ப பாராட்டி பேசுறீங்க. சாக்ரா போர் வீரர்கள் மிகவும் வலிமையானவர்கள். ஆனா இதே மாதிரி நம்ம வீரர்கள் தோத்துக்கிட்டே இருந்தா சாக்ரா கிட்ட நம்ம என்னன்னு சொல்றது? இதுவரை தோல்வியை சந்திக்காத வான் உலகத்தின் போர் வீரர்களை யாரும் குறைச்சு மதிப்பிடக்கூடாது. புனித நூலால உனக்கு எந்த பயனும் இல்லை. அப்புறம் எதுக்காக அதை பாதுகாக்கணும்னு நினைக்கிறேன்? சாக்கரா போடுற எலும்பு துண்டு தின்ற உனக்கு சொன்னாலும் புரியாது. கேட்கணும்னு நினைச்சிட்டே இருக்க, கேட்டு தொலை. என்னோட இறந்த காலத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். கடந்த காலமா? தெளிவா சொல்லு. நான் ஏன் காட்டு பின்பகுதியில் இருக்கிற பணியில விழுந்து கிடந்தனே புரியலையே. மறந்துடுச்சா உனக்கு? நீங்க என்ன காப்பாத்தினதுக்கு முன்னாடி நடந்த எதுவும் எனக்கு ஞாபகத்துக்கு. உன் உடம்புல தழும்பு இருக்குது பார், அது புலி கூட சண்டை போட்டு வந்தது. என்ன சொல்றீங்க? புலிக்கு இருந்ததா அது? அப்போ நான் புலி கூடலாம் சண்டை போட்டிருக்கானா? அங்க இருக்கிற பாம்பு விஷ பொடி எடுத்துட்டு வா. அதுவா? இல்ல, அதுக்கு பக்கத்துல இருக்குது பார். நான் அப்போ அந்த புலிய மறுபடியும் பாப்பனா? அத மறந்துரு ஜாக்சன். நீ இப்போ மிருகத்தோட வாழ்க்கையை விட்டு மனித உருவத்துல இருக்க. புத்திசாலித்தனமா நடந்துக்கோ. உன் கடந்த வாழ்க்கைய பத்தி யோசிக்காத. அப்போ நான் முழுசா மனிதனா மாறிட்டனா? உங்களோட தம்பி சொன்னாரு நான் முழுசா மனிதனா மாறிட்டனா கல்யாணம் பண்ணிக்கலாம். அப்போ ஏமியா கல்யாணம் பண்ணிக்கலாமா? சொல்லுங்க சொல்லுங்க. ராஜா, என்ன ஆச்சு? ராஜா, உங்களுக்கு ஒன்றும் ஆகல? ஜாக்சன், என் தம்பி ஒரு முட்டாள்.
அவன் சொல்றதெல்லாம் கேட்காத. இப்போ வரைக்கும் நீ சின்ன பையன்தான். உனக்குன்னு பொறுப்பு வர வரைக்கும் நீ காத்து இருக்கணும். கண்டதை யோசிச்சுட்டு இருக்காத. ஒரு நல்ல மனிதனா இருக்க பயிற்சி எடுத்துக்கிட்டே இரு. நான் ஏமியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு எடுத்த முடிவை மாத்திக்க மாட்டேன். வாய மூடு ஜாக்சன். உங்க தம்பி தான் சொன்னார், ஏமியை கல்யாணம் பண்ணாதான் கூடவே இருந்து கடைசி வரைக்கும் காப்பாற்ற முடியும்னு. அப்போ கூடவே இருந்து காப்பாத்தணும்னு நினைக்கிறேன்னா எப்படி காப்பாத்த போறேன்னு சொல்லு, நான் கேக்குறேன். எனக்கு கூர்மையான நகங்களும் பற்களும் இருக்கு. ஜாக்சன், உனக்கு காயப்பட்டிருக்கு. எனக்கு ஒண்ணு இல்ல, நல்லதா இருக்கேன். ஏமி ஏமிக்கு அடிபட்டுருச்சு. ஏபியை இங்க இருந்து கூட்டிட்டு போ. ஜாக்சன், ஏமியை நீதான் காப்பாத்தணும். இப்போ அடிச்சா சரியா இருக்கு, வாங்கிக்கோ. ஆ! ஆ! ஏமி கூடவே இருந்து நீதான் காப்பாத்துவேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்திருக்க. நீதான் ஏமிய பாதுகாக்கணும் ஜாக்சன். நீங்க எல்லாரும் அவங்கள பாத்துக்கோங்க, நான் அந்த டிராகன் ராஜாவை பாத்துக்கிறேன். உன்னோட போர் திறமைய காட்ட தயாரா இருக்கியா தளபதி? உன்னோட முடிவை நீ ஏற்கனவே பார்த்திருப்பேன்னு எனக்கு தெரியும். அந்த முடிவை நான் இன்னைக்கு நிறைவேற்றி வைக்கிறேன். தளபதி, ஒன்னு கேட்கணும். நான் நினைச்சதை விட நீ பல மடங்கு சக்தி வாய்ந்தவனா இருக்க. அப்புறம் எதுக்காக நீ சாக்கரா கீழே வேலை செய்யற? என்னோட சக்திகள் எல்லாம் சாக்ரா கொடுத்தது. அவருக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். சாக்ரா சொன்னா என்ன வேணாலும் செய்வேன். டிராகன்களின் ராஜா, உன்னோட மரணத்தை சந்திக்க தயாராயிரு.
去的风带走温度，光阴流逝如初。天边的云席卷天幕，向何处？思绪被淹没，随浪逐流漂泊。顺时针，逆时针，都成真。微凉的雨将我唤醒，世界疏忽安静。若隐若现，你的身影渐清晰。光芒的轨迹穿透黑暗交汇，让回忆如水晶变透明。点燃命运，不再恭维，将脆弱燃成灰。心早已辗转千百回，再无尽漩涡。挣脱了